வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈரான் மற்றும் அமெரிக்காவை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஈரானை தாக்குற அளவுக்கு நெருங்கிட்டு அந்த பவரை ஃபுல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து இப்போ அந்த பேச்சுவார்த்தை ஒரு மாதிரி ஒரு சுமூகமாக போகாமல் ரெண்டு தரப்பும் கொஞ்சம் இழுத்துட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு அதிரடியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரானில் வாழக்கூடிய அமெரிக்கர்கள் எல்லாரையும் தரை மார்க்கமாக துருக்கி வழியாவோ இல்லை விமானம் வழியாவோ உடனடியாக வெளியேற சொல்லியிருக்காங்க. இது ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான். இப்போ இது உடனடியாக தாக்குதல் நடத்துவாங்களா அப்படின்றது தெரியாது. பட் தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி வரைக்கும் அவங்க உறுதியாக எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. இப்போ இந்த பிரச்சனையை நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த பேச்சுவார்த்தை பிரேக் ஆகக்கூடிய நிலைமையில் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பேச்சுவார்த்தையை எங்கே நடத்தணும் அப்படின்றது தான். இது பார்த்தீங்கன்னா முதல்ல மஸ்கட்டில் இது இப்போ நடக்கிறதா இருந்துச்சு. ஈரான் அதை மாற்றணும் அப்படின்னாங்க, அமெரிக்கா ஒத்துக்கல. ரெண்டாவது, அமெரிக்கா சொல்லக்கூடியது இந்த பேச்சுவார்த்தை முதல்ல ஈரான் கையில் இருக்கக்கூடிய இந்த அணு ஆயுத ப்ரோக்ராம், நியூக்ளியர் ப்ரோக்ராமை நிறுத்தணும், அணு ஆயுதங்களை வச்சுக்க கூடாது அப்படின்றதுல ஆரம்பிச்சு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அணு ஆயுதங்கள், லாங் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல்ஸ், ஈரானோடைய ப்ராக்சிக்கல் ஹமாஸ், ஹவுத்தி இவங்களுக்கு ஈரான் ஃபன் பண்ணக்கூடியது, நாலாவது அங்கே மக்கள் மேலே நடக்கக்கூடிய வன்முறை, இது நாளையும் சேர்த்து தான் பேசணும் அப்படின்றது அமெரிக்க தரப்பு. இந்த இடத்துல அமெரிக்காவுடைய ஒரு மூத்த அதிகாரி சொல்றதுன்னா, வி டோல் தம் இட் இஸ் திஸ் ஆர் நத்திங் அண்ட் தே செட் ஓகே தென் நத்திங். இந்த நாலுத்தையும் பேசணும், இல்லாட்டி எதுவுமே பேச முடியாது அப்படின்ற போது சரி எதுவும் பேச வேணாம்னு அவங்க எந்திரிச்சு போகிறாங்க. அப்படின்ற போது இது ஒரு பேச்சுவார்த்தை அவ்வளோ ஈஸியாக முடியக்கூடிய எந்த ஒரு சம்பவமே தெரிய மாட்டேங்குது, சூழ்நிலையுமே தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ஒரு ஆக்சியஸ் ஊடகத்துடைய ரிப்போர்ட்டிங் படி ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் அடைஞ்சது, இல்லை ஈரான் பேச்சுவார்த்தைக்கே தயாராகலைன்னா இராணுவ நடவடிக்கை ஈரானை தாக்குறதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்றதுக்கான ஒரு முகாந்திரம் தெரியுது அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, பேலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராம், எங்களுடைய ஏவுகணைகளில் நாங்கள் எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம், அதை பற்றி பேசுகிறதா இருந்தால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே தயார் கிடையாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது, இந்த பேச்சுவார்த்தைன்றது அணு ஆயுதத்தை மட்டும்தான் பேசணும், வேற எதையும் பேசக்கூடாது. ரெண்டாவது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒமான் தான் ஒரு மிக முக்கியமான வெஞ்சராக இருக்கணும் அப்படின்றது, அந்த வென்யூலேயே எங்கே நடத்தணுன்றதுலேயே பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு இது சீரியஸாக இல்லை, இவங்க நினச்சா மாற்றி மாற்றி அவர் ஒன்று பேசுகிறாங்க அப்படின்றது இருக்குது. இப்போது அமெரிக்காவுடைய ஸ்டார்டிங் 4 பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய அணு ஆயுதங்கள் அவங்க கையில் இருக்கக்கூடாது, பேலிஸ்டிக் ரக ஏவுகணைகளோட தூரம், அந்த மிசைல் ரேஞ்சோடைய தூரம் அப்படின்றது கம்மி பண்ணணும், இன்னும் அதிகமான உற்பத்தியை பண்ணக்கூடாது, இந்த கல்ஃபில் இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ் ஹமாத், ஹவுசி, ஹிஸ்புல்லா மற்றும் பலஸ்தீன் ஜிஹாட் இவங்களுக்கு ஈரான் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். நாலாவது, ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனித உரிமை, இதை பற்றி தான் அவங்க பேசணும். மனித உரிமை அமெரிக்கா பேசுறது காமெடியாக இருக்குது, பட் இதை ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்த உலக நாடுகளுக்கு மத்தியில் அதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கோ ரூபியோ அவங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரி பேசும்போது இந்த மாதிரி ஹவுத்தி, ஹமாஸ் இவங்களுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் நாட்டோடைய பொருளாதாரம் இவ்வளோ சீர்குலைஞ்சிருக்கு அப்படின்ற போது அந்த நாட்டு மக்கள் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறாங்க. அதனால தான் அந்த ப்ரொட்டஸ்ட்டே ஆரம்பிச்சது, பசாரி ப்ரொட்டஸ்ட்னு சொல்லி. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அவங்க அமெரிக்காவுடைய பொலிட்டிக்கல் அக்யூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் மக்களை எங்கேயுமே தாக்கி பேசாமல் ஈரான் மக்களுடைய இந்த நிலைமைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தான் காரணம்னு சொல்லி இது ரெண்டுத்தையும் பிரித்து ஒரு அரசியல் பண்ணுறது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 நாடுகள், கத்தார், யெமன், குவைத், ஈராக், சவுதி, யுஏஇ போன்ற நாடுகள் எல்லாமே இந்த நேரத்தில் இன்னொரு போர் மூண்டுச்சுன்னா நமக்கு பெரிய ஆபத்து. நம்ம ஈரான் ஒரு சாதாரண நாடு கிடையாது, கல்ஃப்லேயே இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் பாப்புலேஷனில் ஒரு கலாச்சாரத்தை, ஒரு பெரிய கலாச்சாரத்தை கொண்டு நிற்கக்கூடிய ஒரே நாடு, ஒரு பாரம்பரியத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஈரான் மட்டும்தான். ஸோ இது ஒரு ஹை லெவல் மீட்டிங். இதில் முன்னெடுத்து போகக்கூடியது யார்? அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் விட்காஃப், ட்ரம்ப் அவர்களுடைய
ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பார்ட்னர். இவர் ஒரு தேர்ந்த டிப்ளமேட்டோ யாரும் கிடையாது. ஸோ ட்ரம்ப்போடைய ஆட்கள் மட்டும்தான் அவங்க நேரடியாக போய் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியுது. அதன் பிறகு அமெரிக்கா இறங்கி வராங்க. ஸோ பேலிஸ்டிக் மிசைல் ப்ரோக்ராமை பற்றி அப்புறமா பேசிக்கலாம், இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். ரீஜனல் ப்ராக்சி சப்போர்ட், இந்த ஹிஸ்புல்லா ஹமாஸ் போன்றதுக்கு ஈரான் கொடுக்கக்கூடிய நிதி உதவிகள், இதை பற்றி இப்போதைக்கு பேச வேணாம். அதே மாதிரி சொல்லிட்டு வென்யூ கூட இந்த பேச்சுவார்த்தை இடத்த கூட மாற்றிக்கலாம் அப்படின்னாங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் கட்டாக ஈரானோட அணுவாயத்தை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணுன்ற நிபந்தனையை வந்து அவங்க விதிக்கிறாங்க. கர்சா ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அர்கச்சி அவர்கள், நியூக்ளியர் டாக்ஸ் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ் scheduled to be held in Muscat on about 10 AM Friday. I am grateful to our Omani brothers for making all necessary arrangements. அதே மாதிரி ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி பேசும்போது ஒன்லி ரிகார்டிங் த நியூக்ளியர் ஃபைல் அப்படின்றது தான். ஸோ இவங்க வந்து அடுத்தடுத்த லீவரேஜ் அமெரிக்கா கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ 10 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை துவங்கி இருக்கணும். இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அங்கே இருக்கக்கூடிய ஈரானில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை உடனடியாக வெளியேறணும்னு சொல்லும்போது கிளியர் கட்டாக இது ஒரு போர் அபாயத்தை காமிக்குது. அமெரிக்கா இப்போவும் வந்து போய் தாக்கணுன்றது அவங்களுடைய அப்ஜெக்டிவ் கிடையாது. பட் அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட், துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் அவர்களுடைய அந்த கூற்று பார்க்கும்போது, ஈரான் இஸ் a very difficult country to counter diplomacy with because it's the only country in the world whose leaders refuse to talk to the United States. Trump can pick up the phone and talk to Putin. He can pick up the phone and call Xi Jinping, Kim Jong-un, countries we have hostile relations with, but we can't talk to the leader of Iran. It's bizarre. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் இருக்கிறதுலே கடுமையான ஒரு நாடு, இவங்ககிட்ட பேச்சு நடத்துறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ட்ரம்ப் நினச்சா ஃபோன் எடுத்து புதின்கிட்ட பேச முடியும், ஷி ஜின்பிங்கிட்ட பேச முடியும், வடகொரிய அதிபராக இருக்கக்கூடிய கிம் ஜாங் உன்கிட்ட பேச முடியும். ஆனால் இவங்க தலைமை இது வரைக்கும் அமெரிக்காட்ட பேசுறதுக்கு ரெடியாக இல்லை. இது வந்து முட்டாள்தனமானது அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போது அமெரிக்கா ஸ்ட்ரைக் பண்ணுமா? போன முறை ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் ஈரானுடைய மிக முக்கியமான அணு உலைகளை அவங்க தாக்குனது நம்ம பார்த்தோம். அது ஒரு ஸ்ட்ரைக், போர் கிடையாது, ஒரு துல்லியமான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஆனால் இந்த முறை அமெரிக்காவுடைய பில்டப் பார்க்கும்போது இது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக்காக மட்டும் கிடையாது, ஒரு பெரிய போருக்கு அவங்க தயாராகிறாங்க. இப்போ போர் புரிவாங்களா இல்லையா, $1 பில்லியன் கொஸ்டின். பட் அந்த போருக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஈரானை மொத்தத்தையும் முடிக்கிறதுக்கான ஒரு பெரிய படைப்பிரிவு வந்து அங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸோடைய பேஸ்லேருந்து இந்த 18 நாளில் மட்டும் 89 C-17A குளோப் மாஸ்டர் லிஃப்ட் ஆயிருக்கு. இப்போ 89 முறை 84 முறை இந்த விமானங்கள் பறந்திருக்கு அப்படின்னா கணிசமான அளவுக்கு ஒரு பெரிய இராணுவ தளவாடங்களை இவங்க எடுத்துகிட்டு வராங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய C-5M கேலக்ஸி ஃப்ளைட்ஸ் இருக்கிறதுலே மிகப்பெரிய கார்கோ பிளேன், அதை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜிபூத்தி மற்றும் டியாஜோ கார்ஷியோ இந்த இடங்களில் போன ஃப்ளைட்ஸ் இது எல்லாமே வந்து தனியாக இருக்குது. இதை பற்றி நம்மளோட டீம் ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் முத்து அவர்கள் எடுத்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு டாப் மோஸ்ட் ஒரு ஊடகத்தில் ஜேர்னலிஸ்ட்ல கூட இந்த அளவுக்கு டீட்டெயில் பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட 65 பேஜ் டாக்குமெண்ட் நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறது. ஸோ இது வெகு விரைவில் நம்ம பிரிண்ட் ஃபார்மேட்டில் இல்லை டிஜிட்டல் ஃபார்மேட்டில் டீட்டெயிலாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க, எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க, ஜியோ பாலிட்டிக்ஸை க்ளோஸாக ஃபோக்கஸ் பண்ணுறவங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கவங்க, அவங்களுக்காக இதை வந்து நம்ம கொண்டு வரோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு 5 பிரைமரி பேஸ், அதாவது இவங்களுடைய 5 மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸ் இருக்குது. இதில் பாகிஸ்தான் இருக்கா இல்லையா அப்படின்ற டவுட் இருக்குது. இஸ்ரேலோட சேனல் 13 பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, US is amassing forces in the Middle East not for 1 or 2 strikes but for a campaign அப்படின்ட்டு. அதே மாதிரி இஸ்ரேலோடைய இராணுவம் அவங்க நாட்டில் எனக்கு கிடைக்கக்கூடிய சோர்ஸ் வச்சு கேட்கும்போது ஒரு 2000 பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் அடுத்து இஸ்ரேலை நோக்கி வந்தால் அதை எப்படி தாக்குது, அதை எப்படி தடுத்து சமாளிக்கிறது அப்படின்ற மாக் ட்ரில்ல, லைவ் ட்ரில்ல இஸ்ரேல் ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இஸ்ரேல் தயாராகிட்டு இருக்கு ஈரானோட ஸ்ட்ரைக்குக்கு. இஸ்ரேலுடைய கவுண்டர் ஸ்ட்ரைக்குக்கு இஸ்ரேலுடைய விமானப்படை தயாராகிட்டு இருக்கு. ஏற்கனவே சிரியாவில் அவங்களுக்கு ஒரு ஏர்பேஸ் இருக்குது. ஸோ மிடில் ஏர் ரீஃபியூலிங் கூட தேவையில்லை, அவங்க சிரியாவில் தரையிறங்கிட்டு மீண்டும் அந்த விமானங்கள் பறக்கலாம். இஸ்ரேல் ஒரு வலிமையான விமானப்படையை கொண்ட நாடு, நம்ம மறந்துடக்கூடாது. அதே சமயம் அமெரிக்காவும் ஒரு மிகப்பெரிய லெவலில் இந்த படைபலத்தை கொண்டு வந்திருக்காங்க. கல்ஃப் வார் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைமில் கூட இவ்வளோ பெரிய ஒரு மூமெண்ட்டை, மிலிட்ரி மூமெண்ட்டை அமெரிக்கா பண்ணதில்லை. ஸோ
எதிரியோடைய எல்லையில கொண்டு வந்து தங்களுடைய படைகளை கப்பல்களை நிறுத்தி வச்சுட்டு அதன் பிறகு அவங்க பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்து டேபிள்ல உட்கார வச்சு ஒரு ஸ்ட்ரென்த் நெகோசியேஷன் த்ரூ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை அமெரிக்கா கிளியர் கட்டா ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுக்கிறாங்க. பட் இது போரா போகுமா அப்படின்றது இன்னமும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா இது எல்லாமே உலகத்துக்கு தெரிகிற மாதிரி அந்த ஃப்ளைட்டோடைய டிரான்ஸ்பாண்டர்ஸை ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்களே போய் ஃப்ளைட் ட்ராக்கர் 24 பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் எத்தனை விமானங்கள் பறக்குதுன்னு சொல்லிட்டு இது ஓப்பனாக பண்ணும்பொழுது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. எதிரி இங்கிட்ட நீ அடுத்து நகர்ந்த நீ பேச்சுவார்த்தைக்கு வரல, இல்லை பேச்சுவார்த்தை தோல்வி இருந்ததுன்னா நீ அவ்வளோதான் உங்க கதை அப்படின்ற அளவுக்கான இதை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. 4ஆம் தேதி, அதாவது 5ஆம் தேதி இன்னொரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. முதல் முறையா ஒரு ஈரானோட ட்ரோனை அமெரிக்காவோட போர்க்கப்பல் நோக்கி வேவு பார்க்கறதுக்காக அந்த ட்ரோனை அமெரிக்கா சுட்டு வீழ்த்துறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கு இப்போ பெரிய லெவலுக்கு சப்போர்ட் இல்லை, ரஷ்யாட்ட இருந்தும் சப்போர்ட் இல்லை. இவங்க சைனாவை நம்பி உட்காந்துட்டு இருந்தாங்க. சைனாவால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு போருக்கே தயாராகாத ஒரு இராணுவம், போரிட திறமை இல்லாத ஒரு இராணுவம் அப்படின்றது மீண்டும் மீண்டும் சைனா நிறைய இருக்காங்க. இப்போ F-35 யூஸ் பண்ணியிருக்காங்க இவங்க. ஆப்ரஹாம் லிங்கன் யூஎஸ் கரியர் குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பலான ஆப்ரஹாம் லிங்கன்ல இருந்து. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்துறதுக்கு உலகத்தோட மிக விலை மதிப்புள்ள ஒரு போர் விமானத்தை பயன்படுத்துறாங்கன்ற போது அமெரிக்கா பேசிக்கலாக அந்த டார்கெட்டை பண்ணுவாங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி ஞாபகம் இருக்கும், ஒரு சைனாவுடைய ஸ்பை பலூன் அமெரிக்காக்குள்ள பறக்கும் பொழுது அதை சுட்டு வீழ்த்துறதுக்கு ஒரு F-16 ரக விமானத்தை அனுப்பிச்சு ஒரு சைட் விங்கர் மிசைல் 3 கோடி மதிப்புள்ள மிசைலை ஃபைன் பண்ணாங்க ஒரு பலூனை இது பண்றதுக்கு. இதுதான் அமெரிக்காவுடைய அந்த கெத்து காமிக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல இவங்களுடைய போஸ்டிங் கிரவுண்ட் லெவல்ல பார்த்தீங்க அப்படின்னா கடல்ல குறிப்பா ஈரான்கிட்ட வலிமையான கடற்படையும் கிடையாது, விமானப்படையும் கிடையாது. ஆனால் வலிமையான ஒரு மிசைல் அவங்க கிட்ட இருக்கு, ஒரு மிசைல் ஒரு ஃபோர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள் அவங்க ஏறலாம். ட்ரோன்ல மிக அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய நாடு, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ட்ரோன்ஸ் வந்து அவங்க ஏற முடியும். ஸோ இந்த இடத்துல IRGC தான் இப்போ இவங்களோட நேவியுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. IRGC கமேனி அவர்களுடைய இராணுவம், அது நாட்டோடைய இராணுவம் கிடையாது. ஸோ அவங்களுடைய கடற்படையுமே அவங்க இது பண்ணும் பொழுது ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2 கப்பல்கள் இப்போ இது அமெரிக்காவுடைய ஆதரவு இருக்கக்கூடிய சில குரூப்ஸ் வச்சிருக்கக்கூடிய கப்பல்களை இவங்க வந்து சிறை வச்சிருக்காங்க ஈரான். அதுக்கு சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் லிட்டர் அளவுக்கான எரிபொருளை இவங்க ஸ்மகிள் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் 15 பேரை வந்து கைது செஞ்சிருக்காங்க. ஸோ ஃபியூவல் ஸ்மக்லிங் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா தடை செய்யப்பட்ட நாடு, பெரிய அளவுக்கு யாரும் போய் டீலிங் பண்ண முடியாத போது இந்த பிளாக் மார்க்கெட்டில் இவங்க வந்து நூற்றுக்கணக்கான இதை எடுத்துகிட்டு வரதை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிளியர் கட்டாக ஈரானுடைய ஆர்ம் ஃபோர்ஸஸ் அலர்ட்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த கிரவுண்ட் ஃபோர்ஸஸும் சரி, ஏர் டிஃபென்ஸும் சரி, அவங்களால எவ்வளோ அளவுக்கு தயார் நிலையில் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ இப்போது இவங்களுடைய ஒரே வகையான ஸ்ட்ராட்டஜி, இப்போ இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானோடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அவங்க இராணுவத்தோட சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஜெனரல் மொசாவி சொல்லும் பொழுது, இந்த 12 நாள் யுத்தத்துக்கு பிறகு ஈரான்ஸ் மிலிட்ரி டாக்ட்ரைன் has shifted from defensive to offensive with a focus on asymmetric warfare அப்படின்றதா. இந்த 12 நாள் யுத்தத்துக்கு பிறகு எங்களுடைய தற்காப்பு, அதாவது மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தற்காப்புல இருந்து தாக்குதலை நோக்கி போயிருக்கு. அது அசிமெட்ரிக்கா இருக்கணும். அப்போ அசிமெட்ரிக்கா இருக்கணும் அப்படின்றது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விமானப்படையே கிட்டத்தட்ட இல்லாத ஒரு நாடு, ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ், ஓரளவுக்கு வலிமையா இருக்கக்கூடிய கடற்படை, இது எல்லாத்தையுமே வச்சு இஸ்ரேலையும் அமெரிக்காவும் மேனேஜ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ நீ தாக்குதல் நடக்கும்போது நாங்களும் பதிலுக்கு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்றதா இவங்களுடைய போர் சித்தாந்தம். ஏன்னா அசிமெட்ரிக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது அவங்களுடைய பேலஸ்டிக் ரக ஏவுகணைகள், அவங்களுடைய க்ரூயிஸ் ரக ஏவுகணைகள் மற்றும் அவங்களுடைய காமிகாசி ட்ரோன்ஸ், ஷாயித் ட்ரோன்ஸ், இந்த 3 தான் அவங்களுடைய பெரிய பவர். இப்போ இதை வந்து நம்ம மிலிட்ரியில பார்க்குபைன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முள்ளம்பன்றி, ஒரு சிங்கம், ஒரு பெரிய சிங்கம், காட்டுக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய சிங்கம். இப்போ இந்த முள்ளம்பன்றி என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை வந்து ஒரு பால் மாதிரி சுருட்டிக்கிட்டு அதோடைய முற்கள் எல்லாமே, அதில் இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய முள் எல்லாமே, கூரிய முள் எல்லாமே இது பண்ணிட்டு அது சைலண்டாக அதை போய் நின்றுக்கும், அது அப்படியே சுருண்டு படுத்துக்கும்.
இப்போ சிங்கமோ ஏதோ ஒரு பெரிய விலங்கு அதை போய் தாக்க போச்சு அப்படின்னா அதோடைய முள் அந்த விலங்கு மேலே குத்தும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஸ்கவரிலாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி வீடியோஸ் நிறையா வரும். சிங்கம் புலிலாம் வாயை கிழிச்சிட்டு போகிறத பார்த்துருப்போம். இப்போ தாய்வான் போன்ற நாடு இல்லை ஈரான் போன்ற நாடுகள் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் எடுக்கிறாங்க. நீ என் மேலே கை வச்ச அப்படின்னா நீ என் நாட்டை அழிச்சிடுவ, உனக்கு அந்த மிலிட்ரி வல்லமை இருக்கு. ஆனால் நாளைக்கு அதில் ஒரு ஏவுகணை, பாலிஸ்டிக் ஏவுகணை போய் அமெரிக்காவுடைய விமானம் தாங்கிய போர்க்கப்பலை தாக்கி அது மூழ்கடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இது வரலாற்றிலே மிகப்பெரிய அசிங்கமாக போயிடும் அமெரிக்காவுக்கு. அதே மாதிரி நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் இஸ்ரேலை நோக்கி ஏவும் பொழுது ஏற்கனவே மக்கள் ஆதரவு இழந்திருக்கக்கூடிய நெத்தன்யாஹூ அவர்களுக்கு மீண்டும் இஸ்ரேல் இந்த மாதிரி நிலைமைக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் பெருமளவுக்கு இதுக்கு அதிருப்திக்கு உள்ளாவாங்க. அதே மாதிரி அவங்க ஏர்போர்ட் இருக்கக்கூடிய பென்குரியான் ஒரே ஒரு ஏர்போர்ட் தான், அந்த இறங்கின ஒரே ஒரு விமானத்தளம் மட்டும்தான் இருக்கு. அது க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா இஸ்ரேலுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்படும். ஸோ இப்போ 2 பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. அந்த முள்ளம்பன்றியோட முள் நம்மளை குத்துமே அப்படின்ற பிரச்சனை இருக்கு. அதுதான் ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜிக்கா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இஸ்ரேலுக்கு ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஹவுத்திகள். இன்ஃபேக்ட் லெபனன் இஸ்ரேலுடைய பார்டர்ல அங்கே இருக்கக்கூடிய ஒரு ராணுவ அதிகாரிகிட்ட பேசும்போது அவர் ஓப்பனாக என்கிட்ட என்ன சொன்னார்னா, ஹமாஸ் நடத்த தாக்குதல், ஹமாஸ் அக்டோபர் 7 இந்த பயங்கரவாத அமைப்பு நடத்திய தாக்குதல் அப்போ ஹிஸ்புல்லாக்கள் நல்ல வேலை உள்ள வரல, வந்திருந்தாங்கன்னா எங்களை சமாளிச்சிருக்க முடியாது, ஏன்னா ரொம்ப சிறு தரைப்படை கொண்டே ஒரு நாடு. ஸோ அப்போ இப்போ ஹிஸ்புல்லாக்கள் வீக் ஆயிட்டாங்க. ஹமாஸ் கிட்டத்தட்ட இன்னைக்கு இல்லை, ஒரு ஃப்ரிஞ்சு குரூப்பாக தான் இருக்கு. ஹவுத்திகள் இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஒரு டீல்ல இருக்காங்க. பாலஸ்தீன் ஜிகாதும் பெரிய அளவுக்கு இல்லை. ஸோ இவங்களையும் மீண்டும் தூண்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது இந்த விலையை மீண்டும், இந்த வழியை மீண்டும் அனுபவிக்கணுமா அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய சைபர் அஃபென்சிவ், சைபர் ஆப்ரேஷன்ஸ்லாம் அவங்க மிகப்பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ இந்த இடம் தான் அவங்களுக்கு ஒரே ஒரு தற்காப்பா இருக்கு. நீ என் மேல கையை வச்ச அப்படின்னா இவங்க நாங்கள் பதிலுக்கு. ஸோ சைக்காலஜிக்கல் வார்ஃபேரும் ஈரானியர்கள் ரொம்ப பக்காவாக பண்ணுவாங்க. இப்போ அவரோட நேஷனல் டெலிவிஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு புது மிசைல் ஃபேக்டரி டூர் அப்படி தத்ரூபமா வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, நீ எனக்கு கிட்ட ஒரு 5000 மிசைல் இருக்கு, ஒரு 16000 மிசைல் அவங்க கிட்ட இருக்கிறதா ஒரு ரஃப் கால்குலேஷன் சொல்லுது. ஆனா இப்ப எங்ககிட்ட புது ஃபேக்டரி இருக்குன்னு காமிக்கும் போது 16000மா 30000மா 50000மான்றது தெரியாது. ஸோ இந்த இடத்துல தான் இவங்க கிளியர் கட்டான ஒரு இதை வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுடைய எதிரி நாடுகள், பட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒமான், கத்தார், குவைத், UAE, சவுதி, ஈராக், ஜோர்டன், ஈஜிப்ட், துருக்கி போன்ற நாடுகள் எல்லாத்துக்குமே அவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ், ராஜா என் மேலே கை வச்ச அப்படின்னா உங்கள் நாடுகள் எல்லாமே பாதிக்கப்படும். ஏன்னா எனக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த ஆயிரக்கணக்கான பேலிஸ்டிக் மிசைல் இருக்கக்கூடிய எல்லா ரிஃபைனரியும் நான் உடைப்பேன். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொல்லக்கூடிய அங்கே வரக்கூடிய கப்பல்கள் தாக்கப்படும். ஆயில் மார்க்கெட் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி நீங்கள் பார்த்துங்க. இதுதான் இப்போ ஈரான் இருக்கக்கூடியது. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவும் இந்த 4 விஷயத்தையும் பேசணும்னு சொல்லி அங்கேருந்து இறங்கி பேசுகிறாங்க. ஸோ இந்த போஸ்டரிங் அப்படின்றது என்னோட அனாலிசிஸ் 100% நான் தப்பாக போனால், ஏன்னா ட்ரம்ப்போடைய அதிரடிகள் அது மாதிரி அவர் காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணுவாருன்னு அவர் குடும்பத்தாருக்கே தெரியாது. ஸோ இது ஒரு கிளியர் கட்டான போஸ்டரிங். போர் வரக்கூடாது. ஈரான் நமக்கு மிக முக்கியமான நாடு, இஸ்ரேலும் நமக்கு மிக முக்கியமான நாடு, கச்சா எண்ணெய் இறக்குமதி நம்ம நம்பியிருக்கக்கூடிய நாடு. போர் வரக்கூடாது, பட் வராதுன்னு நம்மளால உறுதியாகவும் சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கக்கூடிய மிலிட்ரி ஃபோர்ஸை பார்க்கும்போது ஈரானை மொத்தமும் தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு முடிவை அமெரிக்கா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது. நன்றி, வணக்கம், ஜெயந்த்.